Moving to the another important 5-mark question. Magnetic field produced along the axis of the current carrying circular coil or circular loop nu kuda edukalam. So consider the current carrying circular coil, that is the radius R. அப்போ இதோட ரேடியஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா ஆர்னு எடுக்கிறோம். சென்டர் ஆஃப் த காயில் பொறுத்த வரையிலும் ஓ, radius R. Now we can take the point P at a distance from the O பொறுத்த வரையிலும், that is the Z. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிடுறோம்னா Z சொல்லிடுறோம். ஸோ தட் பாயிண்டை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா Pன்னு எடுக்கிறோம். இப்போ Pங்கிற பாயிண்டில் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும் யூஸிங் த பயட்-ஷாவர்ட் லா. அப்போ ப்ரீவியஸ் we are knowing the current element. So here we can consider the two diametrically opposite line element of the coil. So that is the diametrically current element பொறுத்த வரையிலும், that is the C. Another one is the D. Length of the element பொறுத்த வரையில் என்னென்னு எடுத்துக்கிறோம்னா DL. It is the same DL. அப்போ now first consider the C. Now here produce the magnetic field at that point P பொறுத்த வரையிலும் using the பயட்-ஷாவர்ட் law. அப்போ distance between the current element to P. So that is the distance R. That is the vector R. Now here at that point P பொறுத்த வரையிலும் magnetic field consider பண்ணோம்னா using the பயட்-ஷாவர்ட் law, dP vector equal to mu naught by 4 pi I dl cross r cap divided by r squared. That is the vector notation. Now using the magnitude form, that is the dP vector equal to, so that is the magnitude dP equal to mu naught by 4 pi I dl sin theta divided by r squared. So now we can find out the theta, that is the angle between the IDL and R. இது IDL. இதை பொறுத்த வரையில் ஆறுங்கும் போது நமக்கு எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் about the that point current element means that is the out of the page. Here we can using that IDL, that is IDL, that is R means that is the 90 degree. அப்போ sin 90 பொறுத்த வரையில் என்ன ஆயிருன்னா ஒன்றுன்னு வந்துடும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு நம்ம என்ன எடுக்கிறோம்னா 90 டிகிரி. அப்போ தட் இது மேக்னிடியூட் ஃபார்மில் வரும்போது என்ன வரும்னா பார்த்தீங்கன்னா mu naught by 4 pi IDL by R squared. So that is the magnitude of the dP vector. Now we can find out the direction of the dP. Is the perpendicular to the current element and CP. அப்போ நமக்கு டைரக்ஷனை பொறுத்த வரையில் எந்த டைரக்ஷனில் கிடைக்கிதுன்னா PR, along the PR direction. That means it is the perpendicular to the current element to the R. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா டிபிங்கிறது எப்படி இருக்குன்னா இந்த டைரக்ஷனில் வந்துடும். அப்போ தட் இஸ் 90 டிகிரி. அப்போ இட் இஸ் த சேம். அனதர் எலமெண்ட் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்னா டின்னு எடுத்திருக்கோம். இப்போ டிங்கிற கரண்ட் எலமெண்ட்டை வச்சு பிங்கிற பாயிண்டில் எடுத்திங்கன்னா இட் இஸ் சேம் மெத்தடு தான். பட் டைரக்ஷனை பொறுத்த வரையிலும் எல்லாம் இந்த பிஎஸ். அப்போ டைரக்ஷன் நமக்கு எப்படி இருக்குன்னா இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் டிபி. இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா பிஎஸ் டைரக்ஷன். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்த வரையிலும் இட் இஸ் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ தட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரிசால்வ் யூஸிங் த டூ காம்போனண்ட். அப்போ ஒன் இஸ் த ஹரிசாண்டல் காம்போனண்ட், அனதர் ஒன் இஸ் த வெர்டிக்கல் காம்போனண்ட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கிறோம்னா டிபி காஸ் பை. அப்போ இந்த ஆங்கிள் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா பைங்கிற ஆங்கிளாக எடுத்துக்கிறேன். அப்போ டிபி காஸ் பைங்கிறது எலாங் த ஒய் டைரக்ஷன். அடுத்தது டிபி சைன் பைங்கிறது எலாங் த எக்ஸ் டைரக்ஷன். அப்போ நம்ம ரெண்டு காம்போனண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஒரு காம்போனண்ட் என்னென்னா ஹரிசாண்டல் காம்போனண்ட். ஸோ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலான்னா டிபி காஸ் பை. இதுக்கு
அதே மாதிரி இதுக்கு எடுத்தோம்னா இது என்ன வரும்னா டிபி காஸ் பை. அப்போ அதே மாதிரி வெர்டிக்கல் காம்பனண்ட் எடுத்தோம்னா இங்கே வரும், தட் மீன்ஸ் டிபி சைன் பை. அனதர் ஒன் இது டிபி சைன் பை. அப்போ ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட்டை பொறுத்த வரையிலும் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டுங்கிறது நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இது ஈக்குவல், பட் இட் இது ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால கேன்சல் அவுட்னு சொல்லுவோம். அப்போ மேக்ஸிமம் எது மட்டும் நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்த வரையிலும் வெர்டிக்கல் காம்பனண்ட் மட்டும்தான். அப்போ வெர்டிக்கல் காம்பனண்ட்டை பொறுத்த வரையில் நம்ம என்னென்ன எடுக்கிறோம்னா டிபி சைன் பை. அப்போ இந்த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்த வரையிலும் இட் இஸ் கான்ட்ரிபியூட் த வெர்டிக்கல் காம்பனண்ட். அப்போ ஃபைனலாக நம்ம என்னென்னு எழுதலாம்னா பி வெக்டர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டர் டிபி வெக்டர் இட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிபி சைன் பை. ஸோ தட் இஸ் த யூனிட் வெக்டர். நம்ம என்னென்னு வரும்னா கே கேப். பிகாஸ் நம்ம வந்து ஆக்சிஸ் வரைஞ்சிங்கன்னா என்ன வரும்னா எக்ஸ் ஒய் இசட். அப்போ இசட்டை பொறுத்த வரையில் நம்ம என்னென்னு சொல்லிடுறோம்னா இட் இஸ் கே கேப். ஸோ நவ் we can substitute that value dp value. So it is a constant take out from the integral mu naught I by 4 pi integral of dl by r squared sin pi k cap. இப்போ இதிலேருந்து ட்ரையாங்கிள் ஓசிபி அல்லது ட்ரையாங்கிள் ஓடிபி இதிலேருந்து நம்ம எந்த ஆங்கிள் வேணாலும் எடுக்கலாம். ஸோ இங்கே காஸ் பை எடுத்துகிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா சைன் பை கண்டுபிடிக்கலாம். அப்போ சைன் பையை பொறுத்த வரையில் ஆப்போசிட் சைடு இது நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்னா ஆர்னு சொல்லியிருக்கோம். வி ஆர் யூஸிங் த பித்தாகரஸ் தியரம். அப்போ ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்டு. அப்போ ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்ட். அப்போ ஆர்னு வரும்போது நமக்கு என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் 1/2. ஏன்னா நம்ம சைன் பை கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ். அப்போ ஆப்போசிட் சைடுங்கிறது என்ன சொல்லிடுறோம்னா ஆர் டிவைடட் பை ஸ்மால் ஆர். அப்போ ஸ்மால் ஆருக்கு போது இதை கொண்டுட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபைனலி we can get the sin pi equal to r divided by r squared plus z squared whole power 1/2. அதுக்கடுத்தது ஆறுங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். ஆரை பொறுத்த வரையில் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஆர் ஸ்கொயர்டுங்கிறது வந்து ஆல்ரெடி we can find out the r squared equal to capital R squared plus z squared. அப்போ ஆர் known value we can substitute that equation. சைன் பையோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், ஆர் ஸ்கொயர்டோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதும்போது இது ரெண்டையும் நம்ம இன்டெக்ரல் பண்ண முடியாது. ஸோ டேக் அவுட் ஃப்ரம் த இன்டெக்ரல். அப்போ மியூ நாட் ஐ பை 4 பை சைன் பையோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்னா ஆர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. அடுத்தது ஆர் ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம்னா ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்டு. அப்போ இதுக்கு அடுத்தது நமக்கு இன்டெக்ரலில் எது மட்டும் கிடைக்கும்னா இன்டெக்ரல் ஆஃப் டிஎல் கே கேப். இப்போ இன்டெக்ரல் பொறுத்த வரையில் நம்ம எங்கே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா லைன் எலமெண்ட்டை பொறுத்த வரையில் கரண்ட் எலமெண்ட்டுங்கிறது இந்த சர்க்குலர் காயிலில் தான் எடுக்க முடியும். அடுத்தது இப்படி எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம். அடுத்து இப்படி எடுக்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா இந்த டிபிங்கிறது இது கோன் ஷேப்புக்கு கொண்டுட்டு வர முடியும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வரும்போது என்ன ஆகும்னா இந்த டிபிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு வந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் மட்டும்தான் என்ன கன்சிடர் பண்ண முடியும்னா கரண்ட் எலமெண்ட் கன்சிடர் பண்ண முடியும். அப்போ இந்த டிஎல் பொறுத்த வரையிலும் 0 to 2πr. ரைட். இப்போ டிஎல்ல நம்ம வந்து இன்டெக்ரல் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா எல் இந்த பேஸ் ஈக்குவலாக இருக்குது, பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். அப்போ மியூ நாட் ஐ r divided by 4 pi r squared plus z squared 3/2. integral பண்ணிங்கன்னா L 0 to 2πr that is the limit k cap. இப்போ first upper limit then lower limit என்ன வருதுன்னு பார்த்தோம்னா mu naught I r 4 pi
r squared plus z squared whole power 3 by 2. First upper limit என்னன்னா 2 pi r minus 0 then k cap. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ r into rங்கிறது என்ன ஆயிருன்னா r squared. Finally we can get the magnetic field, that is the net magnetic field using that integration method. So B vector equal to mu naught I r squared divided by 2 r squared plus z squared whole power 3 by 2 k cap. So that is the magnetic field at that point P due to the current carrying circular coil. Now moving to the magnetic field at the center of the coil. இப்போ magnetic field center of the coil வரும்போது இந்த பாயிண்ட்ங்கிறது இங்கே வந்துடும். அப்போ இசட்ங்கிறது ஒன்று இருக்காது. அப்போ தட் மீன்ஸ் இசட் ஈக்குவல் டு 0. அப்போ இசட் 0 ஆனதுன்னா நமக்கு இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த டேர்ம் அப்படியே 0 ஆகும். அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இசட் 0 எடுத்துங்க. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரையில் என்ன மாத்திரம்னா பி வெக்டர் ஈக்குவல் டு mu naught I r squared divided by 2 r squared 3 by 2 k cap. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ r கியூப்னு இருக்கும். இது கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா b வெக்டர் ஈக்குவல் டு mu naught I by 2r. ரைட், யூஸிங் த k cap. இப்போ சர்க்குலர் காயில்ஸை பொறுத்த வரையிலும் நம்பர் ஆஃப் த டர்ன்ஸ் இருக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் த டர்ன்ஸுங்கிறது என்னங்கிறது கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா ஃபைனலாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில் பொறுத்த வரையிலும் mu naught ni by 2r. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு த along the axis of the current carrying circular coil பொறுத்த வரையிலும் என்னன்னு சொல்லிடுறோம்னா mu naught ni by 2r. இந்த ஃபார்முலாவில் தான் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா டேஞ்சன் கால்வனாமீட்டரில் b ஈக்குவல் டு பிஹெச் டேன் டீட்டான்னு சொன்னோமா. அப்போ இந்த பிங்கிறது வந்து சர்க்குலர் காயிலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதை தான் இதை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின், த கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில்.